அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றி இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். நேற்றைய தினம் வெட்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்த விஷயங்களை நேற்று பார்த்தோம். ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் வெட்கத்தோடு செயல்படுவதனால் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தது போன்று இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், கோல் சொல்லி தெரிவது, அதாவது குறை சொல்லி தெரியக்கூடிய இந்த தன்மையை இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மனிதர்களுடைய பண்புகளில் நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பது போன்று மனிதர்களிடத்தில் கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு விஷயந்தான் என்னென்னா, குறை சொல்லி திரிவது, குறை சொல்லி கொண்டே இருப்பது போன்ற அந்த தன்மைகள் என்பது மனிதனுடைய தன்மைகளில் ஒரு கெட்ட ஒரு குணம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த குணத்தை இஸ்லாம் கடுமையான முறையில் வெறுக்க சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு இல்லை. மனிதர்கள் இதை முற்றிலுமாக வெறுக்க வேண்டும், இதை செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் இதை கடுமையான முறையில் கண்டிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கோல் சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா ஒரு நன்மையும் இருக்காது. ஒருத்தரை குறை சொல்வது, அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்பது, அதனால் நமக்கு மதிப்பு இருப்பது போன்று நம்ம நினைப்பது, ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் இல்லையா? நம்ம பிறரை குறை சொல்லும் போது பிறர் நம்மளை குறை சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேற ஒருத்தவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்கும்? அப்படியே மனதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக நெளிகிற மாதிரி இருக்கும். நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டாலே, நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் நமக்கு என்ன செய்கிறோம்? ரொம்ப கவலையாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, நம்முடைய சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுற மாதிரி தான் நாம் மற்றவர்களை பேசும்போது அவர்களுடைய உள்ளம் வேதனைப்படும் அப்படிங்கிறத நம்ம விலகி கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரும்புவதை உங்களுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரை நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியாது அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை உன்னுடைய சகோதரனுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியாது அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, விருப்பம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும். உங்களுடைய கண்ணியம் எவ்வளோ முக்கியம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் எப்படி முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னால் இந்த குறை சொல்கிற பண்பு நம்ம இடத்துல என்ன செய்யாது? இருக்காது. அதை கவனமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். புகாரியில் 605வது செய்தியாக, லா எதுகுலு ஜன்னத்த ஹத்தத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள். அதாவது கோல் சொல்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். யார் கோல் சொல்லி திரிகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? லா எதுகுலுல் ஜன்னத்தை, அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள். கத்தாத், அவர்கள் அந்த கோல் சொல்லக்கூடிய தன்மையில் உள்ளவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். எப்படி மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இணை வச்சிடக்கூடாது, ஷிருக்கு பெரிய பாவம் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? கயிறு கட்டக்கூடாது, தாய்த்து அணியக்கூடாது, மந்திரம் ஓதக்கூடாது, தந்திரம் ஓதக்கூடாது, பில்லி சூனியம் செஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் பெரிய பாவம் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கக்கூடிய நாம கோல் சொல்வது ஒரு பெரிய பாவமாகவே விளங்கிட மாட்டோம். அது ஒரு ஜாலியாக, ஒரு சந்தோஷமா 4 பேர் கூட்டிட்டாலே என்ன ஆயிரும்? 5வது ஒரு 6 கேரக்டரை வச்சு தான் நினைச்சுவாங்க, பேசுவாங்க. அதை பார்த்துருப்பீங்க. பெண்கள்லாம் அப்படியே குழுமி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, பேசுகிற 4 பேர் குழும்புனாங்கன்னா நினைச்சுவாங்க மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு
அஸ்தக்ஃபிருல்லா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க விட்டு வம்பு அப்படிம்பாங்க. இவ்வளோ நேரம் பேசிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிடுவாங்க. பேசி முடிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லா, நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள பற்றி அடுத்தவங்களை பற்றி நமக்கு பேசிக்கிட்டு, அப்போ இவ்வளோ நேரம் நீ பேசுனீங்க என்ன, அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய தன்மை என்ன? நீ ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அது வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்றதாக அர்த்தம். ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசணும்னு வைங்க, அது ஒரு ஆள்கிட்ட சொல்றதாக அர்த்தம், அது உலகம் முழுவதுக்கும் சொல்வதாக அர்த்தம் இல்லையா? ஒருத்தர் வந்து அவர் சும்மா இருப்பாரா, அவர் என்ன செய்வார், ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவார். அந்த 10 பேர் என்ன செய்வாங்க, ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ இது சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு 100 பேர் செய்தி போய் சென்றடைஞ்சில்ல, அதனுடைய பாவம்லாம் சொன்னவங்கள தானே வந்து சேரும். அப்போ நம்ம என்னன்னா, மற்றவர்களை குறை சொல்லுவது என்பது ஒரு பெரிய ஒரு பாவம் அப்படிங்கிறத நம்ம விளங்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தால் புகாரியில் 6018வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவங்க என்னன்னு சொன்னால் ஹைரன், நல்லதை வந்து அவங்க பேசட்டும், அதாவது நல்லதை பேசட்டும், ஹைரன் அவ் அல்லது லி யஸ்மத், இல்லைன்னா அமைதியாக இருக்கட்டும். அதாவது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், பேசுனா நல்லதை பேசிக்கிட்டே இருங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க. ஆகரத்தை பற்றி பாருங்க, சொர்க்கத்தை பற்றி பேசுங்க, குரானை பற்றி பேசுங்க, ஹதீஸை பற்றி பேசுங்க, சமூகத்தை திருத்துவதை பற்றி பேசுங்க. நிறைய நல்லறங்கள் குறித்த விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குல்ல, அதை பற்றி பேசுங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் தீமையான பாவமான வார்த்தைகளை பேசுறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்னென்னா, பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லைன்னா வாய் மூடி மௌனமாக இருந்துடட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து வாயில தானே பிரச்சனையே. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நாக்கில் தான் அவனுக்கு சேர்த்தா உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் பார்த்தா டீசெண்டாக டைலாம் கட்டி ரொம்ப நீட்டாக பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியும். நாக்கை திறந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவு மோசமான மாதிரியான வார்த்தைகள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மனிதன் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையா மௌனமாக இருந்துடட்டும், ஒன்றுமே இல்லை பேசாமல் இருந்துருவோம் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டோன்னு வைங்க. இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்லை 4 பேர் இருக்காங்க நானும் பேசுவேன், 5 பேர் இருக்காங்க நானும் பேசுவேன், பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் பேசணும், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு. அப்போ அதை நம்ம கவனத்தில் எடுத்து நாம் இந்த புறம் பேசுதல் என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்து அதை பேசுகிறத நம்ம நிறுத்த வேண்டும். அதே மாதிரி பேசக்கூடிய தன்மை நம்ம இடத்துல வராமல் இருப்பதையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம பேசவே இல்லைன்னா அப்படியே நம்ம என்ன செய்யணும், அந்த கண்டினியூவில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை நான் எல்லாரும் பேசுகிறாங்க, ரொம்ப திறமையாக பேசுகிறாங்க அப்படின்னா, திறமையான பேச்சுக்கள் எதில் இல்லை, இறையச்சத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனித்து எதில் நன்மையான விஷயம் பேச்சு இருக்கோ அதில் தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் 504வது ஹதீஸில் பார்த்தால், அதாவது மண் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லீமுடைய விஷயத்தை மறைக்கிறாரோ, மண் சதர முஸ்லிமன், யார் முஸ்லிமுடைய ஒரு குறையை மறைக்கிறாரோ, சதரல்லாஹு, அல்லாஹ் அவரை மறைக்கிறான், அவருடைய குறையை மறைக்கிறான். ஃபித்துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலையும் அல்லாஹ் மறைக்கிறான், வல் ஆகிரத்திலையும் அல்லாஹ் மறைக்கிறான். ஒரு முஸ்லீமுடைய குறையை ஒருத்தர் மறைக்கிறாருன்னு வைங்க, அப்போ மறைக்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வானா, நீனே மறைக்கிற, உனக்கே தெரியுது, நீனே என்ன செய்கிற மறைக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னா துன்யாவிலையும் மறைப்பேன், ஆகிரத்திலையும் மறைப்பேன். துன்யாவிலையும் உனக்கு பாதுகாப்பா பரவாயில்ல, ஒரு மூமினுடைய ஒரு இறை நம்பிக்கையாளருடைய விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு துன்யாவிலையும் என்ன செய்வேன், மறைப்பேன். ஆகிரத்திலையும் என்ன செய்வேன், அவனுடைய விஷயங்களில் நான் மறைக்கக்கூடியதாக இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குமா பார்த்தீங்களா?
நடைமுறையில் அப்படி இருக்காது. நடைமுறையில் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, அதாவது மற்றவர்களுடைய குறையே இல்லாட்டாலும் குறையா உருவாக்குவாங்க. குறையே இருக்காது. அவன் எப்படி தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, அது சொந்த பந்தத்தில் அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்கள்ல அதிகமாக இருக்கும். அது பொண்டாடி மனைவி வீடு கணவன் வீடு ரெண்டா பிரிச்சுக்கிட்டு மனைவிமார்கள்லாம் கணவன் வீட்டுமாரில் உள்ள ஆட்களையெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்க அண்ணனை பற்றி தெரியுமா, உன் தம்பியை பற்றி தெரியுமா, உங்க அக்காவை பற்றி தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு. இந்த நபர் என்ன செய்வாரு, உன் அக்காவை பற்றி தெரியுமா, உன் தங்கச்சியை பற்றி தெரியுமா, உன் அண்ணனை பற்றி தெரியுமா, அன்னைக்கு போன என்ன வரவே இருக்கு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஏராளமான குறைகளை சொல்லக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க. சொந்த பந்தங்களும் சரி, நண்பர்கள், மற்ற காரியங்கள், நிறுவனங்கள், இதில் எல்லாருமே இது நடக்கும். அப்போ சில விஷயங்களை நம்ம மென்று மிழுங்கணும். அதை என்ன செய்யக்கூடாது, பெருசா போட்டுக்கிட்டு அதை பெருசா ஆக்கிக்கிட்டு அதை ஒரு விஷயமா பார்க்காம ஒருத்தருடைய குறைகளை நம்ம என்ன செய்யணும், மறைக்கத்தான் பார்க்கணுமே தவிர பெருசுபடுத்தக்கூடாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக என்ன செய்வாங்க, மற்றவர்களுடைய குறையை, தன்னுடைய குறை யாருக்குமே தெரியாது. தன்னுடைய குறை என்ன செய்யல யாருக்குமே தெரியாது. அடுத்தவர்கள் குறையை தான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி பண்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவன் என்ன செஞ்சான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணலாம், எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன பண்ணலாம், அவங்க இவங்க மற்றவங்கள ஆராய்ச்சி பண்ற தன்மையே தான் நம்மகிட்ட இருக்குமே தவிர நாம எப்படி இருக்கிறோம், சுய பரிசோதனையில நாம எப்படி, ஒரு கண்ணாடி முன்னால் நம்முடைய குறைகள்லாம் தெரியுமா இல்லையா. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கண்ணாடி மாதிரி அப்படின்னாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்ன கண்ணாடி மாதிரி ஒரு குறைகள் அது என்ன செய்யும், கண்ணாடி நமக்கு சுட்டி காட்டுமா இல்லையா. உடனே ஒரு கண்ணாடியை போட்டு ஒரு ஓட்டை டமால்னு ஒட்டச்சு நீ என்ன குறை என் குறைய சுட்டி காட்டுறதுனா இருக்கிறது தானே சுட்டி காட்டுது. அப்போ அந்த மாதிரி தன்னுடைய குறையை தெரியணுமே தவிர அடுத்தவர்கள் குறையை நம்ம நினைச்சக்கூடாது. ஆராய்ச்சி துருவி துருவி ஆராய்கிறது நல்ல பண்பு அல்ல அப்படிங்கிறத சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது வைலுல்லி ஹுல்லி ஹுமசத்தில் ஹுமசா அல்லதி ஜமவு மாலவு அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலகு அஹ்லதா கல்லால இன்பதன்ன ஹுதமா ஒமா அதுராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூக்கதா. அல்லாஹ் சொல்லுகிறான், குறை கூறி புறம் பேசும் திரியும் ஒவ்வொருவர்களுக்கும் கேடு உண்டாகட்டும் அப்படிங்கிற. குறை கூறி புறம் பேசி திரிகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், கேடு தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன அவர்கள் அல்லதி ஜமவு மாலவு அத்ததான், அவர்கள் செல்வத்தை சேகரித்து அந்த செல்வம் தன்னை காக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். காசு பணம் உள்ள நல்லா சம்பாதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு தான் காசு இருக்கு, வீடு இருக்கு, அது நம்மளை எல்லாம் பாதுகாக்கும், யாரை பற்றி வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அப்படின்னு அந்த செல்வமோ நம்மளை பாதுகாக்கும் என்று எதெல்லாம் எண்ணுகிறோமோ அது எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாமே செல்வம் தான். அப்போ அந்த செல்வம் அல்லதி ஜமவு மாலவு அத்ததா, அந்த செல்வம் அதை காப்பாற்றும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் குத்தமாவில் எரியப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அது அல்லாஹ் ஏற்படுத்திய நெருப்பு அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ அந்த குறை சொல்றது புறம் பேசி திருவதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை டேமேஜ் பண்ணணும்னு நம்ம நினைச்சா இறைவன் நம்முடைய கண்ணியத்தை டேமேஜ் பண்ணிடுவோம். அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை டேமேஜ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நேரம், ரொம்ப நாள், ரொம்ப வருஷம்லாம் பிடிக்காது இல்லையா. அல்லாஹ் நினைச்சா டக்குன்னு டேமேஜ் பண்ணி விட்டுருவான். அப்போ அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை நம்ம காக்க நினைத்தால் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க, சஹாபாக்களோட போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும் போது ஒரு கபரில் வேதனை நடந்துகிட்டு இருக்கு. கபரில் வேதனை நடந்த உடனே அது ரசூலுல்லாவுக்கு இறை தூதருங்கிற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான், சுட்டி காட்டுறான், இங்க இடத்துல வேதனை நடந்துகிட்டு இருக்குன்னு. ஒரு முஸ்லீமுடைய கபருடைய வேதனை தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேதனை நடக்குது, இவர்கள் பெரிய காரியம் செய்ததுக்காக அல்ல. என்ன தெரியுமா, ஒருவர் 2 கபர்ல வேதனை நடக்கும், ஒருவர் வெளிப்படையாக சிறுநீர் கழிப்பவராக இருந்தார். அவருக்கு அந்த வெக்க உணர்வு, நேற்று பார்த்தோம்ல, இந்த வெக்க உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான. சில ஆளுகள் பார்த்தீங்கன்னா ரோட்டில்
மனிதனா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் சில பேர் இருப்பாங்கல்ல. அதை வெளிப்படையாக சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக ஒருத்தர் இருந்தார். மற்றொருவர் என்ன செஞ்சாருன்னா புறம் பேசக்கூடியவராக இருந்தார். இந்த இரண்டு காரியத்திற்காக கபரில் அவருக்கு என்ன செய்து வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரிச்ச அந்த ஓலையை எடுத்து என்ன செஞ்சாங்க வச்சு அது காயிற வரைக்கும் அந்த கபருடைய வேதனைகள் நீக்கப்படலாம்னு சொல்லி சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல் ஹுஜராத்ங்கிற இதில் 49:12 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரை ஒருவர் புறம் பேசாதீர்கள். இது ஒரு வேலையா? இது ஏன்பா ஒருத்தர் புறம் பேசிட்டே அலையிறிய? உங்களில் ஒருவன் தன் இறந்த சகோதரின் மாமிசத்தை சாப்பிடுவீர்களா? இறந்து போன ஒருத்தர் எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் உதாரணத்தை எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? இறந்து போன ஒரு மாமிசம், சகோதரனுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? அதை நீங்க என்ன செய்வீங்க? வெறுப்பீர்கள். ஐயா, அதை போய் யார் சாப்பிடுவா? அதெல்லாம் போய் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்? புறம் பேசுவது என்னன்னு சொன்னா, நீ மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, அதாவது கீபத், அதாவது புறம் பேசுதல். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வந்து புறம் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சகாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும் அவனுடைய தூதர் தான் நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் சகோதரனை அவன் விரும்பாத விஷயத்தில் நினை கூறுவது. விரும்பாத விஷயத்தில் பேசுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து கீபத்து, புறம் பேசுறது அப்படின்னாங்க. அப்போ அவங்க சகாபாக்கள் கேட்டாங்க, நான் சொல்வது உண்மையாகவே அவனிடம் இருந்தால், அப்படி இருக்கும்ல, சில பேர்ட்ட உண்மையாகவே இருக்கும். அப்போ உண்மையாகவே அவனிடம் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அது உண்மையாகவே இருந்தால் அதுக்கு பேர் புறம் பேசுதல், கீபத்து. அது இல்லாவிட்டால் அது வந்து புகுதான், அதாவது அது வந்து அவதூறு அப்படின்னாங்க. இல்லாததை பேசினா அவதூறு, இருக்கிறத பேசினா புறம். அப்ப இருக்கிறத தான் பேசுறேன்னு சொல்லக்கூடாது. தேவை இருந்தா பேசுறது விஷயம். ஒருத்தர் வந்து இவனுக்கு பொண்ணுக்கு கொடுக்கலாமான்னு வந்து கேட்குறாங்க. ஐயோ, புறம் பேசக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் இருந்துட முடியாது இல்லையா? அப்போ சொல்லிதான் ஆகணும். இவனுக்கு கூட பார்ட்னர் வியாபாரம் பண்ணலாமா, இவன் என்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டு காசு கொடுக்கல, அப்போ அது சொல்லிதானே ஆகணும். எதுக்கு தேவை இருக்குதோ தேவைக்கு மட்டும் தான் சொல்லணுமே தவிர, தேவையில்லாமல் சொல்லி வந்து மற்றவர்களை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்தால் அது வந்து மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதனால நம்ம இந்த புறம் பேசக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக, விலகினவர்கள் அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீதிய விஷயங்களை நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு